மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அந்த தோஹால கை வைப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சந்தேகமாக தான் பார்த்தோம். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதுவும் சொல்லீடு செஞ்சுருக்காங்க, சொல்லாமலாம் செய்யலை. நாங்கள் இங்கே தாக்குவோன்னு சொன்னாங்க. இது அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கல. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் போய் ஹீரோஷிமா நாகாசாகியில் போய் குண்டு போட்டதுக்கப்புறம் ஜப்பான் அடங்கியது. அப்பொழுதுதான் அமெரிக்கா வல்லரசு ஆனது. அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்காவை எவனுமே கை வைக்கல. உலகம் முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க பேஸில் எவனுமே கை வச்சதில்லை. சீனாவே கை வச்சதில்லைங்க, ரஷ்யா கை வச்சதில்லை. நீ என்ன 10 அடி அடிச்சா நான் 2 அடி திருப்பி அடிப்பேங்கிறது வீரம். இவங்களுடைய அந்த B2 பங்கர் பஸ்டர் விமானங்கிறது வேற எந்த நாட்டிலையுமே கிடையாது. அதை வைத்து போய் ஒரு 30,000 கிலோ வெடிமருந்தை கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் ஈரான் பயப்படலையே. இப்போ கத்தாரில் தாக்கப்பட்ட உடனே ஏன் திருப்பி அமெரிக்கா தாக்கல? என்ன காரணம் என்றால் 2 காரணம். ஒன்று, நேற்று அமெரிக்கா தாக்குனதுக்கு அப்புறம் கொமேனி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, நான் செத்து போனா பிரச்சனை இல்லை, 3 பேர் இருக்காங்க, அடுத்து 4 பேர். முஸ்தபா கொமேனி அவருடைய மகன், அவரை சேர்க்காமல் 3 பேர் இருக்காங்க. சார், அமெரிக்காவுடைய உளவுத்துறையே எனக்கு ஈரானை பத்தி ஒரு தவறான மதிப்பீடு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 40 வருஷமா ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்க வந்து லேட்டஸ்ட் விமானங்களை அவங்க வச்சிருக்காங்க, லேட்டஸ்ட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எப்படி வந்து ஈரான் கொண்டு வந்தது? இப்ப இதெல்லாம் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி. இன்னொரு காரணம் ட்ரம்ப் அறிவிப்பதற்கு நான் சொல்றேன், ட்ரம்பே வெளியேறு என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அமெரிக்கா விட்டு வெளியேறு, யாரும் அவங்க மட்டும் இல்ல, அதாவது ட்ரம்புடைய கட்சியான ரிபப்ளிக் கட்சி, அரபு நாடுகளே இப்படி சொல்லியே பேசினார். ஈமான் இழந்து நிக்கிறீங்க. அரபுல சொல்லுவாங்க, ஈமான் இல்ல, இறையச்சம் இல்ல, நீங்க அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. வேடிக்கை பாருங்க, பரவாயில்ல, நாங்கள் யுத்தம் செய்கிறோம். எவ்வளவு பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட். 87 வயது வீரன் நீங்க மண்டிட வைத்திருக்கிறார். அதான் இன்னைக்கு வரல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுப்படம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ போர் நிறுத்தம் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்பு. அவர் முதல்ல சொல்லும்போது ஈரான் அந்த உச்சபட்ச தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அது நம்ம அழிக்கிறது கொள்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் பேசியிருந்தார். அப்போ பதிலுக்கு இவர் உச்சபட்ச தலைவர் சொல்கிறார், சேதம் ஏற்படுத்தியிருந்தால் அதை விட பல மடங்கு சேதம் ஏற்படுத்துவோம், கனவுல விட அவங்க நினைக்க முடியாது, அந்தளவுக்கு சேதம் ஏற்படுத்துவோம் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்லாம் அவர் பதிலடிலாம் கொடுத்துட்டு இருந்தார். பதிலுக்கு அமெரிக்கா தாக்குனாங்க. இப்போ வந்து கத்தாரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்படிலாம் வீரவசனம் பேசின ட்ரம்ப்பு திடீர்னு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன காரணம்? ஏற்கனவே நீங்கள் பேசும்பொழுது இது 3வது உலக போர் வரும், அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க, ரஷ்யா வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரில, அப்படி இருந்ததுன்னா ஈரானுக்கு ஆதரவாக முடிவெடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக மாதிரி வந்ததுன்னா பொருளாதாரம் பெரிய பிரச்சனையாக மாறும், பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் பட்டியல் போட்டிங்க. இப்போ ட்ரம்ப் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதாவது 12 நாள் தான் யுத்தம் நடந்திருக்கு. இப்போது ரஷ்யா உக்ரைன் மாதிரி 3 வருஷம்லாம் நடந்தா நினச்சி பாருங்க. 12 நாட்கள் மட்டும்தான் யுத்தம் நடந்திருக்கு. இந்த 12 நாட்களுக்குள் எத்தனை விதமான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். 2 வாரம் வெயிட் பண்ணுவார் ட்ரம்ப்பு. ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் குண்டு தூக்கி போட்டார். இந்த இஸ்ஃபஹான்லையும் நடான்சாலையும் ஃபோர்டிகோலையும் ஈரானுடைய அந்த அணுசக்தி நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் கொண்டு போட்டார். ஆனால் அந்த இடத்துல போடலங்கிறாங்க, இந்த இடம் வேற, அங்கே தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் போட்ட அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் வந்து 60 மீட்டர் கீழே போகாதுன்னு சொல்லியாச்சு. அது ஏற்கனவே அந்த அணு ஆயுத கிடங்குகள் எல்லாமே 100 மீட்டருக்கு கீழே இருக்குது. அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு வைங்களேன். அதுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு லாஸ் தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனால் ஈரானை இஸ்ரேல் வந்து துவம்சம் செய்யணும்னு சொன்னார், காலி பண்ணிடுவோன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் அயதுல்லா கொமேனி ஒரு ஈஸி டார்கெட்டு. அவர் நாங்கள் எப்போ வேணாலும் காலி பண்ணிவிடுவோம், இருக்கிற இடம் தெரியும். இப்போ என்ன காலி பண்ணார்? அப்போ அவர் சொன்ன ட்ரம்ப்பே இன்னைக்கு வந்து போர் நிறுத்தம்னு அறிவிக்கிறார். போர் நிறுத்தம் எங்க குண்டு போட்டு 2 நாள் கூட ஆகலை, எப்படி போர் நிறுத்தம்? என்ன காரணம்? நேற்று கத்தாரில் நடந்த நிகழ்வு. நம்ம கடந்த முறை பேசியிருக்கோம். அமெரிக்கா ஈரானை விட பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் அமெரிக்காவுடைய பேஸ் மத்திய தரைக்கடலில் இருக்குது, செங்கடலில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய தரைக்கடலில் மிகப்பெரிய அமெரிக்க பேஸ் வந்து இங்கே தான் இருக்குது, கத்தாரில் தான் இருக்குது, தோஹாவில். அந்த தோஹாவில் கை வைப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சந்தேகமாக தான் பார்த்தோம். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஈரானுடைய அந்த போர் விமானங்கள் போய் தாக்கியிருக்காங்க. அதுவும் சொல்லீடு செஞ்சுருக்காங்க, சொல்லாமலாம் செய்யலை. நாங்கள் இங்கே தாக்குவோன்னு சொன்னாங்க. இது அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கல. இவங்க சொல்லுவாங்க தாக்குவாங்களான்னு தெரியாதுன்னு. அது என்ன சேதங்கிறது அடுத்த விஷயம். தாக்கியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவுடைய அந்த ஏர்பேஸை
ஒரு விமானத்தளத்தை போய் தாக்குகின்ற துணிவு இருக்குது பாருங்க, அது முக்கியம். சேதங்கிறது அப்புறம், அந்த துணிவு ஈரானுக்கு இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அமெரிக்காவை அதிர வைத்திருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே இஸ்ரேல் அங்கே இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் பக்கத்தில் இருக்கின்ற சைப்ரஸுக்கு குடி போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா வெறும் 1 கோடி கூட இல்லை, 90 லட்சம் பேர் தான் சொல்கிறாங்க. அப்போ அதில் 1 லட்சம் பேர் சைப்ரஸுக்கு குடி போயிட்டாங்க. சைப்ரஸுக்கு நம்ம கூட தெரியும், சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் மோடி கூட சைப்ரஸுக்கு போயிட்டு வந்தார். நீங்கள் கேட்டுறாதீங்க, வேறு எதுவும் கேட்டுற வேண்டாம். ஆனால் சைப்ரஸில் போய் இஸ்ரேலிய மக்கள் போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கின்ற முக்கியமான கட்டிடங்கள் இன்றைக்கி ஏவுகணை தாக்குதலில் இன்றைக்கி செறிந்து போயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பின்னடைவை சந்திக்கும் பொழுது தான் அமெரிக்கா உள்ளே வந்தாங்க. ஏன்னா இல்லைன்னா இன்னும் 4 நாட்கள் பொறுத்திருக்கலாம். அப்போ ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஈரானை தாக்கினால் ஈரான் பயந்து விடும் என்று எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவருடைய அந்த B-2 பங்கர் பஸ்டர் விமானங்கிறது வேறு எந்த நாட்டிலையுமே கிடையாது. அதை வைத்து போய் ஒரு 30,000 கிலோ வெடிமருந்தை கொண்டு போய் போட்டாங்க. உங்களுக்கு 30,000 கிலோ வெடிமருந்தை போட்டவுடனே பூமியை பிளந்துக்கிட்டு தான் போகும். ஆனால் ஈரான் பயப்படலையே. அந்த அவர் கொமேனி என்ன சொன்னார், ஒருத்தர் கூட கொல்லப்படலை 3 இடத்துல போட்டதுக்கும். நாங்கள் அந்த ஏற்கனவே அந்த இடத்த மாற்றிட்டோம்னு சொன்னார்ல, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா எப்படி அறிவிப்பு தெரிவிக்குது, போர் நிறுத்தம். நம்ம எல்லாருமே போர் நிறுத்தத்தை வரவேற்கிறோம், அது மாற்று கருத்து கிடையாது. போர் என்பது மனித குலத்துக்கே ஒரு அழிவானது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை ஈரானோ இஸ்ரேலோ அறிவிக்காமல் ஏன் அமெரிக்கா உள்ள வருது, முக்கியமான கேள்வி. இப்போ கத்தாரில் தாக்கப்பட்ட உடனே ஏன் திருப்பி அமெரிக்கா தாக்கலை? எதிர்பார்க்குறாங்க தாக்கட்டும். என்ன காரணம் என்றால் 2 காரணம். ஒன்று, நேற்று அமெரிக்கா தாக்குனதுக்கப்புறம் ரஷ்யா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கா செய்த மிகப்பெரிய பிழை, நாங்கள் வந்துடுவோம், இனி தாக்கினால் ரஷ்ய படைகள் அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தா தென்கொரியா முதற்கொண்டு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு காட்சியை பார்த்தோம். என்ன காரணம்னா, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஈரானில் அந்த பெர்ஷியன் வளைகுடா ஒட்டி இருக்கின்ற ஹோர்மோஸ் துறைமுகம், அது ஒரு சின்ன ஸ்ட்ரைப்பு தான். அதன் வழியாகத்தான் எல்லா கப்பல்களும் ஆசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வருது. இன்னைக்கு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், உலக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 3வது பெரிய நாடு ஈரான். இன்னைக்கு கச்சா எண்ணெய் டாலர் $55 இருந்தது, இன்னைக்கு $150 போயிடுச்சு. பிரதமர் மோடி ஏன் பேசினார் ஈரான் வெளியுறவு அமைச்சர்கிட்ட? முந்தானத்து பேசினார், அப்பாசி அராக்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுனதா செய்தி வந்திருக்கு? போர் நிறுத்தம் மட்டும் இல்லை, இந்த ஹோர்மோஸ் துறைமுகத்து வழியாக வருகின்ற இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக அனுப்பி விடுங்கள். ஏனென்றால் 80 விழுக்காடு இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் அந்த ஹோர்மோஸ் துறைமுகம் வழியாக தான் வருது, ஒரு 21 கிலோமீட்டர் அகலம். இப்போ இந்த நிகழ்வு எல்லாமே உலகத்துடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், அதான் பிரச்சனை. இது அமெரிக்காவை இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாற்றம் கண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், அமெரிக்கா தேவையில்லாமல் சுரண்டி விட்டுட்டாங்க, 3ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அமெரிக்கா தான் அதை நிறுத்தணும். இப்போ போய் நீங்கள் தாக்குதல் பண்ணீங்க, அவருக்கு பதிலுக்கு உங்கள் பேஸை தாக்குதல் பண்ணிட்டாங்க, இனி அமெரிக்கா வந்தால் தாக்கினால் பிரச்சனை. இப்போ நேற்று ஒரு காட்சி சர்வதேச ஊடகம் வெளியிட்டது, இஸ்ரேலுக்குள்ளே எந்த சர்வதேச ஊடகமும் அனுமதி இல்லை, CNN தவிர. அல் ஜசீரா கூட ஜோர்டானிலிருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறான். அந்த CNN போடுறான், அந்த ஜெருசலம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஜெருசலம் முக்கியமான ஒரு கேந்திரம். அந்த ஜெருசலத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் போய் நெதன்யாகு பிரார்த்திக்கிறார். யாருக்காக? ட்ரம்புக்கு பிரார்த்தனை பண்ணுறார். ட்ரம்ப் நீண்ட நாட்கள் இருக்கணும், ட்ரம்ப் நீண்ட ஆட்சி பண்ணணும். காரணம், ட்ரம்பை விட ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இது வரைக்கும் யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஏன்னால் ட்ரம்ப் ஒரு ப்ரோஜியனிஸ்ட்ங்கிறத தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். அப்போ ட்ரம்ப் இன்னைக்கு அறிவிக்கிறார் போர் நிறுத்தம். இப்போ காலில் மண்டிட்டது மாதிரி இல்லையா? நீங்கள் என்ன வீரோவாசம் பேசுனீங்க? கொமேனி டார்கெட், ஈஸி டார்கெட்டு, இன்னைக்கு காலி பண்ணிவிடுவோம். கொமேனி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, நான் செத்து போனால் பிரச்சனை இல்லை, 3 பேர் இருக்காங்க, அடுத்துன்னு 4 பேர் முஸ்தபா கொமேனியை சேர்த்துக்கிட்டு. முஸ்தபா கொமேனி அவருடைய மகன், அவரை சேர்க்காமல் 3 பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் உயிருக்கு சாவறதை பற்றி கவலை இல்லை. நேற்று சொல்லும்போது பின்வாங்க மாட்டோம்னு தான் சொன்னார். நேற்று சொன்னார்ல, இன்னைக்கும் சொல்லியிருக்கார். இன்னைக்கு அப்பாசி அரோக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட், அமெரிக்காவை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, அமெரிக்காவை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் 3ஆம் நாடுகளை வைத்து நாங்கள் ஒரு உடன்படிக்கை போடணும். ஏன் இஸ்ரேல் எங்களை தாக்குதல் பண்ணாங்க?
ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அணு ஆயுதம் செய்வதை எந்த நாடும் தடுக்கக்கூடாது. எங்கள் அமெரிக்காவில் இருக்குது, பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானில் இருக்குது, ஈரானில் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அணு ஆயுதம் செய்வதை அந்த அந்த யுரேனியம் செறிவூட்டத்தை செய்வதை யாரும் தடுக்கக்கூடாது. 2. மூன்றாவது பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் நிற்போம். அதை நீங்கள் கேட்க முடியாது, அது எங்களுடைய தொப்புள் கொடி உறவு. இதற்கெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வருவோம். இன்னொரு 4வது ஒரு விஷயம், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறணும். இது அடுத்த கேள்வி. இதற்கெல்லாம் இஸ்ரேல் ஒத்துக்குமா? இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்புக்கு நெருக்கடி இருக்கு, தேவையில்லாமல் போய் குண்டை போட்டோம். அவர் முந்தானத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அமெரிக்காவுடைய உளவுத்துறையே எனக்கு தவறான தகவலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஈரானை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு கொடுத்துட்டாங்கன்னு. ஏன்னா 40 வருஷமாக ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்கள் வந்து லேட்டஸ்ட் விமானங்களை அவங்க வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எப்படி வந்து ஈரான் கொண்டு வந்தது? அப்போ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி. அப்போ ரஷ்யாவும் சீனாவும் பின்னாடி இருக்காங்க, வெளியே காமிச்சிக்காமல் இருக்காங்க, மறைமுகமாக உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதம் அமெரிக்காவுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி ட்ரம்ப் வெள்ளை கொடி காமிக்கிறார். வேண்டாம், இது போகிற போக்க பார்த்தா இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடும். ஏன்னா இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அமெரிக்கா விரும்புகிறாங்க. இது இன்றைக்கி நேற்று விருப்பம் இல்லைங்க. 48 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது இஸ்ரேலுங்கிற தனிநாடு உருவாவதற்கு முழு முதற் காரணம் அமெரிக்கா தான். ஐக்கிய நாடுகள் சபை அதற்காகவே உருவாக்கப்பட்டது நம்ம பேசியிருக்கோம். அப்போது ஜனாதிபதியாக இருந்த ட்ரூமேன் அவருடைய படையை வைத்து தான் அந்த நாடை உருவாக்குறதுக்கு உதவி செஞ்சார். இங்கிலாந்து அல்ல, இங்கிலாந்து வந்து சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்று வரை அவர்களுக்கு ஒரு மத ரீதியான ஒரு காரணம் இருக்குதுங்க. ஜெருசலத்தில் ஜீசஸ் அங்கு தான் பிறந்தார், பெத்லகேமில் தான் ஜீசஸ் பிறந்தார். அங்கு மீண்டும் உயிர் தெழுவாருங்கிறது கிறிஸ்துவர்கள் நம்பிக்கை. அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக அமெரிக்கா நினைக்குது. ஆனால் அதையும் தாண்டி அமெரிக்காவில் இருக்கின்ற யூத லாபி, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அமெரிக்காவில் 4 விழுக்காடு இருக்கின்ற யூதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார்கள். நம்ம இந்தியாவில் சொல்கிறோம்ல, ஒரு 3 விழுக்காடு இருக்கின்ற அந்த 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 குரூப் தான் இந்த இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணுது, அவர்கள் தான் இன்னைக்கு உயர் பொறுப்பில் இருக்காங்கன்னு. அது மாதிரி அமெரிக்காவில் 4 விழுக்காடு இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள், யூத மக்கள் அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய நிர்பந்தம் காரணமாக தான் ட்ரம்ப் அந்த முடிவெடுத்தார், ஈரானில் குண்டு போடணும்னு. இன்னைக்கு வந்து தவிக்கிறார். இன்னைக்கு உலக நாடுகள் வந்து பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு இந்த முடிவை ட்ரம்ப் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன கேள்வினா, இதை ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னைக்கு செய்தி வருது, ஈரான் வந்து அந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக செய்தி வருது. இஸ்ரேல் வாயை திறக்கலை, இஸ்ரேல் அதை விரும்பலை. ஏன்னால் இஸ்ரேல் வந்து ஈரானை அழிக்கணும், குறிப்பாக அந்த அணு ஆயுத உலைகளை அழிக்கப்படணும்னு இஸ்ரேல் விரும்புகிறாங்க. எப்போதெல்லாம் அணு ஆயுதம் அங்கே இருக்கிறதோ அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் தான் சொல்கிறார் நெதன்யாகு. இப்போ எல்லா நாடுகளும் இருந்தாலும் கூட ஈரானில் வந்து உங்களுக்கு அணு ஆயுதம் அங்கே அந்த யுரேனியம் செறிவூற்றப்படுகிற வேலை நடப்பது என்பது இஸ்ரேலுக்கு என்றைக்கு வேணாலும் அச்சுறுத்தல் தான். அதை அழிக்காமல் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் தானே அவங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்காக தானே போய் வந்து குண்டை போய் போட்டானுங்க, யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னைக்கு இதை வந்து கேட்கணும், ஈரான் வந்து அந்த அணு ஆயுதத்தை நாங்கள் செய்ய மாட்டோங்கிற உத்தரவாதம் இருந்தால்தான் போர் நிறுத்தத்துக்கு வருவோங்கிற மாதிரி தான் நெத்தன்யாகு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது எதையும் கேட்காமல் வழக்கம் போல் ட்ரம்ப்பு போர் நிறுத்தத்துக்கு வெள்ளக்கொடி, அவர் தான் எதையுமே தடாலடியாக செய்வார், அதை செஞ்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் தான் வந்து இன்றைக்கி ஈரானை மண்டிட்டு இருக்கார். ஈரானுடைய அந்த தாக்குதலை பார்த்து அமெரிக்கா பயந்துருக்கிறது. இது உலகம் வரவேற்கிறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இது பொருளாதாரத்தை பாதிக்குங்கிறதுனால உலகம் வரவேற்கிறது. ட்ரம்ப் பேசும்போதே கம்பெனியை குறி வச்சு தான் பேசினார். அதை நம்ம கடந்த இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அவர் இருக்கிற எங்கே தெரியும், அவர் கொள்வது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறப்ப. அப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாரு, அவர் போனாலும் 4 பேர் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்லாம். இப்போ அந்த கம்பெனி மாத்திரதா ஒப்புக்கொண்டதுனால தான் போர் நிறுத்தம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகுது. கொமேனிக்கு வந்து 87 வயசுங்க, 87 வயசு. அவரும் சிங்கம் வந்து சீர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவரும் நீச்சல் அடித்து கூட காமிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வீரமாக தான் இருக்கார் கொமேனி. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் கடந்த வெள்ளிக்கிழமை பேசும்போது மக்கள் மத்தியில் பேசினார். நான் உயிர் இழப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு 87 வயசு ஆகிவிட்டது, நான் சாவதை பற்றி கவலை இல்லை, நான் செத்து போய்விட்டதுனால வந்து எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் நான் இறந்தாலும் நான் மரணித்தாலும் ஈரானுடைய கொள்கையில் மாற்றம் இருக்கப் போவதில்லை. ஒன்று. இரண்டாவது, நான் இப்பொழுது ஏற்கனவே 4 பேரை அடையாளப்படுத்தி விட்டேன், யார் வேணாலும் அடுத்த இடத்துக்கு வரலாம்.
அதனால் ஈரானில் தலைவர் என்பதுக்காகலாம் கிடையாதுங்க. இன்னொன்று தெரியுமா, இப்போ வந்து இந்த கொமேனியை வந்து வட இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? ஒரு தகவலாக சொல்கிறேன். கொமேனியுடைய பூர்வீகம் உத்தரப்பிரதேசன்றாங்க. கொமேனி வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ரிட்டையர்ட் லைஃப்பில் தான் இருந்தார். 79 ரஷ்யா ஈரான் புரட்சி. இப்போ நீங்கள் சொல்ல வருது கொமேனி மாற்றினாலும் அவர் சொல்கிறபடி தான் 4 பேர் நடப்பாங்க. அதாவது கொமேனி உடைய புரட்சி, ஈரான் புரட்சி 79 நடந்ததுங்க. இந்த முகமது ரெசாங்கிற ஒரு மன்னர் தான் ஈரானை ஆட்சி பண்ணார். அந்த 79களில் இவர்களெல்லாம் வந்து ஒரு மன்னராட்சியை மாற்றணுங்கிறது தான் ஒரு ஈரான் புரட்சியை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் வரலாற்றில். அப்படி செஞ்சவர் இவர். 79லேயே புரட்சி செய்து அந்த நாட்டை வந்து வெற்றிகரமாக 40 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்கி அவர் ஆட்சி செய்துட்டு இருக்கார். இன்றைக்கி அந்த மக்கள் வந்து கொமேனியை நம்புகிறார்கள். ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சியை அவர் செஞ்சிட்டு இருக்கார். அவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது, ஒரு ஆட்சியை செஞ்சிட்டு இருக்கார், வெளிப்படையான ஆட்சியை. அவரை மாற்றுறதை பற்றி அவருக்கே பிரச்சனை இல்லை. அவரே ஏற்கனவே அங்கே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். அங்கே இருக்கின்ற ஏற்கனவே ஈரானுடைய ஜனாதிபதி வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் கொல்லப்பட்ட பிறகு அந்த அடுத்த ஜனாதிபதி தேர்வு நடந்தது. அந்த அடுத்த ஜனாதிபதி தேர்வை கூட அவர் வந்து மக்கள் மன்றத்தில் விட்டு தான் தேர்தல் தேர்வு முறையில் தான் தேர்வானாங்க. அந்த பெஸ்கியான், இன்னைக்கு இப்போ இருக்கின்ற முகமது பெஸ்கியான், அவர் தான் ஜனாதிபதி. அவருடைய தேர்வு அந்த காலகட்டத்தில் தானங்க வந்து ஹமாஸுடைய தலைவர் இஸ்முல்லா ஹனியா வந்து அங்கே போய் அவர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார். அந்த நிகழ்வு நடந்துச்சுல. அந்த ஜனாதிபதி தேர்வு நடந்து ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் ஹமாஸுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா போய் தங்கினார். இஸ்ரேல் வந்து விமான தாக்குதல் மூலமாக கொண்டாங்க பாருங்க. அதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்போ அதில் தான் ஆரம்பித்த அப்புறம் தான் இவர் வெளியே வர்றார். அது வரைக்கும் வெளியே வரல. மக்கள் மன்றத்தில் கூட இந்த கொமேனி பேசி ரொம்ப காலமாக போச்சுங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகி தான் வீட்டில் இருந்தார். அப்போ ஒரு பிரச்சனைக்கு தான் வெளியே வர்றார். அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவர் 87 வயசில் இனிமேல் ஆட்சி செய்யலாம் அவர் விரும்பலை. அடுத்தடுத்த தலைவர்கள் அங்கே தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா ஒரு பேருக்கு ஆளை மாற்றினாலும், ஆனால் அமெரிக்கா நினைப்பது கொமேனி சொல்கின்ற 4 பேரே அல்ல. அவர்கள் மீண்டும் அந்த முகமது ரெசா ஃபேமிலியில் ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த 79க்கு முன்னாடி ஈரானுடைய மன்னராட்சியில் இருந்தாங்கல்ல, அவருடைய வாரிசு ஒருத்தர் இன்றைக்கி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கார். முகமது ரெசாங்கிற பேர் தான், அவர் பேர் முகமது ரெசா தான். அவரை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வந்தால் ஈரானில் வந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஈரான் வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக மாறும். ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். துருக்கிங்கிற நாட்டை ஒரு 800 ஆண்டு காலம் துருக்கியிலிருந்து உதுமானிய கலீஃபகம் ஆட்சி செஞ்சது 18ஆம் நூற்றாண்டில். அதுக்கு முன்னாடி ஒரு 800 வருஷம் உதுமானிய கலீஃபகம், அதாவது துருக்கியில் இஸ்தான்புல்ல இருந்துக்கிட்டு உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளை ஆட்சி பண்ணாங்க இந்தியா சுதந்திரத்துக்குலாம் முன்பாக 800 ஆண்டு காலம். அந்த உதுமானிய கலீஃபகம் வந்து இஸ்லாமிய ஆட்சி தான் செஞ்சாங்க. அந்த ஆட்சியை உடைப்பதற்காக இங்கிலாண்டும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. என்ன தெரியுமா? துருக்கியை ஒரு மதசார்பற்ற நாடாக கொண்டு வரணும், செக்யுலர் ஸ்டேட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஒருத்தரை கொண்டு வந்தாங்க, அரசரா கமால்னு ஒருத்தரை. அதுக்கப்புறம் தான் அந்த உதுமானிய கலீஃபகமே உடைந்து நொறுங்கியது. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து அரசு பிரான்ஸும் நிறைய நாடுகளை காலனி நாடுகளாக பிடிச்சாங்க. இது போன்ற ஒரு நிலையை ஈரானுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. மீண்டும் முகமது ரெசாவை கொண்டு வரணும், அவர் வந்து ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர், மதசார்பற்ற கொள்கைகள் பிடிப்புள்ளவர் அப்படின்னு ஒரு பேச்சை இன்னைக்கு இஸ்ரேலுடைய மொசாத் வந்து அங்கே ஆதரவை திரட்டி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை தான் அமெரிக்கா விரும்புதே ஒழிய இப்போ அலி கொமேனி சொன்ன 4 பேரில் ஒருத்தர் வந்தால் தேவையில்லாம் சொல்ல வரல. அதனால் அது வேறு. இப்போ என்ன நிலைமை என்றால், இன்னைக்கு ட்ரம்ப் அறிவித்து விட்டார் போர் நிறுத்தம். அது ட்ரம்ப் அறிவித்து விட்டார், அவர் பயந்து விட்டார் அல்லது மண்டியிட்டு விட்டார் என்று இன்னைக்கு பத்திரிகையில் சொல்கிறாங்க. சரியா? எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த அறிவிப்பின் மூலமாக அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது, தலைகுனிந்து இருக்கிறது. இன்னொரு காரணம் ட்ரம்ப் அறிவிப்பதற்கு நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் நடந்த போராட்டங்கள் கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் ட்ரம்பே வெளியேறு என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கான். ட்ரம்பே வெளியேறு, அமெரிக்கா விட்டு வெளியேறு. யாரும் அவங்க மட்டும் இல்லை, அதாவது ட்ரம்புடைய கட்சியான ரிபப்ளிக் கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவர்களே இன்னைக்கு ட்ரம்ப் தேவையில்லை, இது ஒரு குழப்பம் தேவையில்லைன்றாங்க. இது தேவையில்லாத 3ஆம் உலகத்துக்கு விட்டுட்டாரு, ட்ரம்ப் உடனே வெளியேறன்னு. இதெல்லாம் உடைய நெருக்கடி தான் இன்னைக்கு ட்ரம்ப் தன்னிச்சையாக என்ன அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறார். அதான் உண்மை. ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ரைசிங் லைன் வெற்றி பெற்றதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் இலக்குகள் அனைத்தும் எட்டப்பட்டதாகவும் விளக்கம் அளிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்ன இலக்கு எட்டினாங்க? நீங்க இந்த ரைசிங் லைனுக்குன்னு ஆரம்பிச்சாரு. அதாவது 13ஆம் தேதி
இஸ்ரேலிய படையுடைய விமானப்படை போய் தாக்குதல் பண்ணாங்கல்ல, இந்த பேரை வச்சுக்கிட்டு என்ன இலக்கை எட்டிட்டாங்க? இஸ்ரேலுக்கு உண்டான பாதிப்பு என்னங்கிறத பட்டியலிட முடியுமா? இன்னைக்கு வைஸ்மேன் ஆய்வகம் இஸ்ரேலில் பாப்புலரான ஒரு ஆராய்ச்சி மையம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற பெரிய ஹாஸ்பிட்டல் நொறுங்கி போய் கிடக்கு. என்ன சாதிச்சிட்டாங்க? நீங்கள் இருக்கின்ற என்ன சொல்கிறாரு, நடான்சாலையும் ஃபோர்டிகோலையும் அங்கே இருக்கின்ற அந்த இஸ்பஹான்லையும் அமெரிக்காவுடைய ஏவுகணை அந்த தாக்குதல் மூலமாக, பங்கர் பஸ் தாக்குதல் மூலமாக நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம்னு சொல்கிறார். ஒன்றுமே நடக்கலையே. ஏற்கனவே அங்கே இருக்கின்ற எல்லாத்தையும் மாற்றிட்டாங்களே. என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் சொல்கிறத கேட்குறோம், ஆனால் ஈரான் மீறினால் ஏங்க இப்போ ஈரான் மீறினால்னா ஏன் அவன் தான் சொல்லிட்டானே, நீ தாக்காமல் நான் தாக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். யார் மீறினது? இஸ்ரேல் தாக்காமல் நான் தாக்க மாட்டேன்னு தானே பொறுமையாக இருந்தாங்க. நீ எதுக்கு போய் தாக்குன? அதான் நடந்தது பிரச்சனை. இப்போ மீண்டும் இஸ்ரேல் தாக்கினால் அவர்கள் வருவார்கள், அதான் பிரச்சனை. அதனால தான் அமெரிக்காவை வச்சுட்டுலாம் உடன்படிக்கை கிடையாது. ரஷ்யாவோ சீனாவோ துருக்கியோ வந்து மூன்றாம் நாடாக இருந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும்னு இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்க. அப்படி வருமா? அதுக்கு நெத்தன்யாஹு ஒத்துக்குவாரா? அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது நடந்தால் மட்டும்தான் முழுமையான தீர்வு இருக்கும். அமெரிக்கா இப்போ ஈரானில் போட்டாங்க, ஈரான் வந்து டைரெக்டாக அமெரிக்காவில் சேதப்படுத்தப்படும் அப்படின்னு தான் அவர் சொன்னார், உச்சபட்ச ஈரான் உச்சபட்ச தலைவர். ஏன் கத்தார் அங்கே தூதரத்தில் அங்கே போட்டாங்க? கத்தார் வந்து இன்னைக்கு வந்து அந்த அரபு உலகத்தில் ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறது. கத்தாரில் தான் வந்து பல்வேறு சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி கத்தார் வந்து அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்குது ஒன்று. இரண்டாவது, கத்தாரிலும் பஹ்ரைனிலும் அமெரிக்காவுடைய அந்த விமான தளங்கள் இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் அமெரிக்காவுடைய தளங்கள் எல்லா இடங்களையும் இருக்குது, இந்தியாவில் தான் இல்லை, முதல்ல பேசிட்டோம். அதனுடைய மிகப்பெரிய தளம் கத்தாரில் இருக்குது. கத்தரில் பல்வேறு போர் விமானங்கள், அமெரிக்காவோட போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அங்கிருந்து தான் வளைகுடாவில் ஏதாவது யுத்தம் நடந்தால் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அமெரிக்கா ஈராக்கை தாக்குதல் நடத்தினாங்கல்ல, சதாம் ஹுசேனை பிடிச்சிட்டு அப்புறம் தூக்கு தண்டனை விடுத்தாங்கல்ல, கத்தாரிலிருந்து தான் தாக்குதல் நடந்தது. கத்தார் பேஸ் வந்து பெரிய பேஸ். அந்த கத்தார் பேஸை அழித்து விட்டால் அமெரிக்காவுக்கு அங்கே பலமே இல்லை. பஹ்ரைன் கூட ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். அப்போ கத்தார் தளத்தை அழித்து விட்டால், உங்களுக்கு இன்னொன்னே சொல்கிறேன், கத்தாருக்கு சமீபத்தில் ட்ரம்ப் போகும்போது 3400 கோடி மதிப்புள்ள ஒரு விமானத்தை பரிசு கொடுத்தார்ல அந்த மன்னர். அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க, அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க. அப்போ கத்தார் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய ஆதரவு நாடு. ஆனால் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் பிரச்சனை வந்தால் பஞ்சாயத்து கத்தாரில் தான் நடக்கும். இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கத்தாரில் தான் நடக்கும். கத்தார் வந்து ஒரு பொதுவான நாடாக தனி மாற்றம் கண்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. திருப்பி நேற்று அந்த விமானத்தை இங்கே ஈரான் அனுப்பும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் கத்தாரை தாக்கவில்லை, கத்தார் மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த விமானத்தளத்தை மட்டும்தான் இலக்கு வச்சுருக்கோம், கத்தார் பயப்பட வேண்டாம். இது அப்பாசி சொன்னாரா இல்லையா? அது நடந்திருக்குல்ல. அப்போ அமெரிக்காவுடைய அந்த தளத்தை தாக்குவதற்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க, அது நடந்துருச்சு. இது கூட சாம்பிள் தான் சொல்கிறாங்க, பெருசாக பாதிப்பு இல்லைன்னு கூட இருக்கட்டும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை, ஒரு ரிட்டாலியேஷன். மீண்டும் அமெரிக்கா உள்ளே வந்தால் இந்த பிரச்சனை பெருசாகும். இதை ட்ரம்ப் உணர்ந்திருக்கிறார். இன்றைக்கி உலக நாடுகள் ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ இஸ்ரேலுடைய அந்த நெருக்கடியை மீறி இன்றைக்கி ட்ரம்ப் முடிவெடுக்கிறார். இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லை. ஈரான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோம், ஆனால் இஸ்ரேல் அமைதியாக இருக்கணும், இஸ்ரேல் வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, மீறினால் நல்லா இருக்காது. இதுதான் இப்போ உள்ள நிலைமை. ஈரான் எடுக்கிற முடிவுகளுக்கு இல்லை ஈரானுக்கு ஆதரவாகவோ எந்த விதமான சப்போர்ட்டும் மற்ற நாடுகள் கொடுக்கல, அவங்க மதத்தை சேர்ந்த நாடுகளே. அதாவது இதற்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதிலை வந்து கொமேனி கொடுத்தார். அரபு நாடுகளே இப்படி சொல்லியே பேசினார், நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லாமல் இருக்கீங்க, பரவாயில்லை, வேடிக்கை மட்டும் பாருங்கள், நீங்கள் எல்லாம் அமெரிக்காவுடைய அடிமைகளாக போயிட்டீங்க. கொமேனி சொன்னது, அமெரிக்காவுடைய அடிமைகளாக ஏவலாளர்களாக போயிட்டீங்க, நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். இது கொமேனி சொன்ன ஸ்டேட்மெண்ட், போல்டான ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் கொமேனிக்கு ஆதரவு பெருகி அந்த பேனரை வச்சுக்கிட்டு ஓடுறான். ஏனென்றால் இன்றைக்கி அரபு நாடுகள் பணக்கார நாடுகளாக இருக்குது. கத்தாராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், அரபு அமீரமாக இருக்கட்டும், பணக்காரங்க தன்னுடைய வாழ்வு வந்து இன்றைக்கி உச்சபட்சத்தில் இருக்கான். அது அழிந்து விடக்கூடாதுங்கிற சுயநலத்தில் இன்றைக்கி வராமல் இருக்கான். 67 அப்படி கிடையாது. 1967 வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் திரண்டு நின்றாங்க. அப்போ எல்லா நாடும் வந்துச்சு.
அப்போ அவ்வளோ வளர்ச்சி கிடையாது. இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்ச உடனே அவனுக்கு வந்து அந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அவனை கண்ணை மறைக்குது. அதான் சொல்றாரு, ஈமான் இழந்து நிற்கிறீங்க. அரபுல சொல்லுவாங்க, ஈமான் இல்லை, இறையச்சம் இல்லை, நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க. வேடிக்கை பாருங்க, பரவாயில்ல, நாங்கள் யுத்தம் செய்கிறோம். எவ்வளோ பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஷாசனி பிரச்சனையை விடுங்க, அது ஒரு கான்ஃப்ளிக்ட். அவர் சொன்னார், ஷாசனி பிரச்சனைங்கிறது மேட்டரே இல்லை, அது ஒரு கான்ஃப்ளிக்ட். எல்லாருமே ஏக இறைவனை வணங்குறவங்க தான். அதனால் இந்த பிரச்சனையில் நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய நட்பு நாடுகள் வரும். ஆனால் சொன்னதுக்கப்புறம் சவுதி கண்டனம் தெரிவித்தது ஈரானை தாக்கினதில். கத்தார் பேசலை, சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்தது. மற்ற அரபு நாடுகள், சில நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் எகிப்தோ ஜோர்டானோ அமைதியாக இருக்காங்க. அவர்களுக்கு பல பிரச்சனை, அது வரலாற்று பிரச்சனையை நம்ம பேசணும். அதனால் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி அரபு நாடுகள், அந்த மக்கள், அரபு நாடுகள் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கி ஈரானுக்கு ஆதரவாக. எங்கள் இந்தியாவிலே ஆரம்பத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் கிடையாதுங்க. என்றால் இந்தியாவில் இருப்பவர்கள் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் கிடையாது. இப்போ இந்தியாவில் 5 விழுக்காடு கூட ஷியா முஸ்லீம் கிடையாது, பெரும்பாலானவர்கள் சன்னி முஸ்லீம். ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்கள் ஏன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ஈரான் வந்து துணிச்சலாக நிற்கிது அப்படின்னு இந்த கோபம் அரபு நாடுகள் மேலே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்காவை மண்டியிட வைத்திருக்கிறது ஈரான். 87 வயது வீரன் இன்னைக்கு மண்டியிட வைத்திருக்கிறான். அதுதான் இன்னைக்கு வரலாறு. அமெரிக்காவை யாருமே சீண்டாத நிலையில், எதிர்த்து பேசாத நிலையில் ஈரான் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு போச்சு? உண்மைங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வல்லரசானது. 2ஆம் உலகப் போரில் அந்த ஜெர்மனி பணிந்து போனது. இத்தாலியுடைய அதிபர் கொல்லப்பட்டார். ஆனால் ஜப்பான் மட்டும் துள்ளிக்கிட்டே இருந்தது. ஜப்பானில் போய் ஹீரோஷிமா நாகாசாகியில் போய் குண்டு போட்டதுக்கப்புறம் ஜப்பான் அடங்கியது. அப்பொழுது தான் அமெரிக்கா வல்லரசானது. அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்காவை எவனுமே கை வைக்கல. அதான் உண்மை, எவனுமே கை வைக்கல. அமெரிக்கா நாட்டில் போய் குண்டு போன அவசியம் இல்லை. உலகம் முழுவதும் இருக்கின்ற அமெரிக்க பேஸில் எவனுமே கை வச்சதில்லை. சீனாவே கை வச்சதில்லைங்க, ரஷ்யா கை வச்சதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ட்ரம்ப் எதிர்பார்க்கல ஈரான் தாக்கும். பஹ்ரைனில் இருக்கின்ற, கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்கா பேஸ் வந்து ஒரு பெரிய பேஸ் மத்திய திரைக்கடலில், அதை தாக்குன்னு எதிர்பார்க்கல. அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எவ்வளவு வல்லமை இருந்தால் அடிக்கணும், திருப்பி அமெரிக்கா அடிக்காதா? அதை அடிக்கிறது அடுத்த விஷயம். நீ என்னை 10 அடி அடித்தா நான் 2 அடி திருப்பி அடிப்பேங்கிறது வீரம். அதை சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு கொமேனி சொன்ன ஸ்டேட்மெண்ட் பேசும்போது, வீரனாக வாழ்ந்து ஒரு நாளும் மடியலான்னு சொல்லியிருக்காரு. பல நாள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரபு நாடுகள் சொல்லியிருக்காரு. அதாவது அடிமையாக இருந்து பல நாள் வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக இருந்து மடிவது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு கொமேனி. 87 வயசு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் உலகத்தில் இருந்து என்ன பண்ண போறேன்னாரு. 87 வயசு எனக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்குங்கன்றார். அரபு நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இது இன்னைக்கு அமெரிக்காவிற்கு அது அதிர்ச்சி. நான் நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா? இந்த ஊரில் தாதாளத்தை ஒரு அடி வாங்கிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த அடி வாங்கியிருக்காரு ட்ரம்ப். இன்னைக்கு திருப்பி அடிக்கப்பட்டிருக்காரு. அடிச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தனை திருப்பி அடிச்சுட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதுதான் இன்னைக்கு போர் நிறுத்தம். அவ்வளோதான். பல்வேறு கருத்துக்களை பார்க்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.